மொத்த கேமராவே அவங்களே. இதுதான் ஊட்டி. இது பேக் கேமரா உங்களுக்கு காட்டுற இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு. வீடியோக்குள்ள போலாம். guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்துட்டு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, இதுதான் என்னோட செகண்ட் vlog. இன்னைக்கு என்னன்னா ஊட்டிக்கு போக போகிறோம் நைட்டு. இப்போ டைம் கரெக்டாக வந்துட்டு 10:45 ஆச்சு. ஸோ இப்போ கிளம்பி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நாங்கள் ஊட்டியில் தான் இருக்க போகிறோம். ஸோ அதில் போகலாம். யோஃபி தெரியுறாங்களா, நம்ம ஃப்ளஃபியை கூப்பிட்டு தான் நம்ம போக போகிறோம். என்ன நல்லா ஃபன் பண்ண போகிறோம் எல்லாமே நம்ம வந்துட்டு vlogல பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நானும் ஃப்ளஃபியும் இருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபி இங்கே தான் இருக்காங்க. நானும் ஃப்ளஃபி மட்டும்தான் இருக்கோம். பின்னாடி வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ அப்படியே vlogக்குள்ளே போகலாம். ஃப்ளஃபி அக்கா உட்காந்துருக்காங்க உள்ள. இருங்க. விசாக்கா ஹாய் சொல்லுங்க. ஹாய். அர்ஜுன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இங்க எங்க அம்மா ரெடி ஆயிட்டாங்க. ஒரு வெள்ளம் வராதுல நீ. இருங்க உள்ள ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஆன் பண்றேன். லைட் போட்டு கூட 2-3 கிளிப் ரெக்கார்ட் பண்ணலாம். தப்பு. நான் அப்படியே கொஞ்சம் ஊட்டி கிட்ட போயிட்டு எடுக்க ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன் vlog. எடுத்துட்டு தான் இருக்கேன். பேசுங்க. ஆமா யார் இப்போ வந்து நாங்க இறங்கி இருக்கோம். ஏன் இறங்கி இருக்கோம்னா வந்துட்டு சாமி கும்பிட போறோம். ஏன்னா வந்துட்டு நம்ம போகிறோம் நல்லபடியாக போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாமி கும்பிட போகிறோம். இப்போ எங்கே இருக்கோம் ஏன்னா எல்லாருமே இறங்குறாங்க. உங்களுக்கு தெரியுதா? ஓகே. இப்போ டைம் வந்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:42 ஆச்சு. நீ கவர் பண்ணுமா? அழகா இருக்காங்களா? நீ வருது எப்படிதான் நான் கொஞ்சம் அழகாக இருப்பேன். இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே பார்த்தீங்களா, யாருமே இல்லை. நடு ரோட்டில் இருக்கும். இங்கே கார் மட்டும்தான் இருக்கு. இங்கே வச்சு எல்லாருமே சாமி கும்பிடுறாங்க. நம்மளும் போய் சாமி கும்பிடலாம். இங்கே என்ன சாமின்னு கோவில்னா மேலே படிச்சு கூடாது. அந்த பக்கம் இருக்கு. ஓ ஹாய். கார் முன்னாடி போயிடுவோம். மொத்த கேமராவே அவங்களே கவர் பண்ணிடுறாங்க. எல்லாமே சாமி கும்பிட்டு இப்போ டைம் வந்துட்டு கரெக்டாக 11:47. கேமராவில் அப்படிதான் தெரியும். ஓகே. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது. யாருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். இன்னும் வராங்க. அங்கே மட்டும் ஒரே ஒரு கார். இவ்வளோ நேரத்தில் இப்போ தான் ஒரு கார் போச்சு. இப்போ இந்த சைடு யாருமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கார் நிற்கிது. லைட்டாக பயமாக இருக்குது. பிகில் மூமெண்ட். பட் நம்ம சாமி கோயிலில் இருக்கோம். ஸோ நோ ப்ராப்ளம். எல்லாருமே காருக்குள்ளே யாருக்கெல்லாம் இந்த டிராவல் டைம்ல இந்த பாட்டு போட்டா பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்கதான் வெயிட் பண்றாங்க இந்த பாட்டு. யாரும் இல்ல விளையாட உமா உள்ள இல்லடா. நல்லா வெயிட் பண்றாங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சும்மா ஒரு பிரேக்குக்காக காஃபி குடிக்கிற மாதிரி வந்தோம். அவ்வளோதான். நாங்கள் இப்போ வந்துட்டு காஃபி குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். காஃபி பிரேக் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ எல்லாருமே அப்படியே கிளம்பிட்டு போகிறோம். இப்போ தான் வந்துட்டு வந்துட்டோம். மலை மேலே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஏற போகிறோம். வாட் ஆமாம் வாங்க போகலாம். யாருமே இல்லை போலீஸ். அதனால இங்கே எதுவுமே கேட்கல. நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா லாரி தான். அதனால மட்டும்தான் இங்கே எல்லாம் டிராஃபிக்காக இருக்கும். இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல. இந்நேரத்துக்கு இறங்கி நின்று பாரு. ஏன் நிறுத்துங்க, நான் நிற்பேன். நான் கிளம்பிடுவேன். ஓகே பரவாயில்ல இறங்கல. அவ்வளவுதான். நாங்க இப்ப வந்துட்டு இங்க காஃபி குடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். காஃபி இல்ல டீ. நான் காஃபி தான் குடிப்பேன். மனுஷு சாப்பிடுவானா காஃபிலாம்? நான் குடிப்பேன். நம்ம யூடியூபர் நீங்க தூங்கிட்டீங்கன்னு சொன்னாங்க.
நான் டீ கொடுத்தா எழுந்திருச்சிருப்போம். பேசுங்க ஏதாவது. நான் சும்மா அப்படியே குளிர் தாங்க முடியல. பாபா டோனி பாபா. Guys, நாங்க அருவங்காடு ரீச் ஆயிட்டோம். எவ்வளவு நல்ல பாட்டு போயிட்டு இருந்துச்சு. ஜனனியா vlog போடலன்னு எல்லாரும் மெசேஜ் பண்ணுவாங்க. நான் டீல வெயிட் பண்றேன். ஊட்டினா குளுகுளுன்னு தான் இருக்கும். எடே காடி சரிங்க. ரூம் போட்டு சுத்திக்கலாம். வேணாம் அவ்வளோலாம் வேஸ்ட் பண்ண வேணாம். அவ்வளோ பெரிய காமெடி நான் சொல்ல. இல்ல அவ்வளோ பெரிய காமெடி எல்லாம் சொல்ல. கேமரா டார்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது நல்லா இருக்கும். பாத்தீங்களா கரெக்டா 3:24க்கு நாங்க ஊட்டி ரீச் ஆயிட்டோம். கிளம்புன டைம் வந்துட்டு கரெக்டா 11க்கு கிளம்பி இப்போ வந்துட்டோம். ஊட்டிக்கு ரீச் ஆயிட்டோம். இப்போ ஊட்டில இருந்து வந்து அடுத்த பிளான் வந்துட்டு தொட்டபெட்டா போறோம். ரீச் ஆகி வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் தொட்டபெட்டா போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஊட்டிக்கு வந்துட்டோம். தெரியல குத்து மதிப்பு ஏதாவது எடுப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கோம்னா கரெக்டாக வந்துட்டு மார்னிங்கே ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ ஊட்டியில் தான் இருக்கோம். கார் இங்கே போட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். கொஞ்சம் வாக் போனோம்னா செம்ம கோல்டு. ஸோ இப்போ வந்து அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு இப்போ வந்து கரெக்டாக வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:45 ஆச்சு. அப்படியே மார்னிங் அப்படியே வியூ வந்துட்டு சீரியஸாக சூப்பராக இருக்குது. ஆனால் குளிராக இருக்குது. ஸ்னோ பார்க்குறீங்களா? ஓ அப்படி இருக்குது. இருங்க. ஸோ வந்து அப்படியே இன்னைக்கு மார்னிங் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். பிடிச்சதோ இப்படி தான் இருக்குது மார்னிங் ஊட்டி வியூ. வா அப்படி இருக்கு. இந்த டைமில் அப்படியே வாக் பண்ணால் அப்படி இருக்கும். இங்கே ஃபுல்லாக வந்துட்டு ஆடு இல்லை, இது குதிரை. இது எனக்கு வீடியோவில் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. பட் நேரில் வந்து அப்படி இருக்குது. நேரில் வீடியோவில் வந்து கிளியராக இல்லை. பட் நேரில் வந்து வியூ சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு பவர் இது வச்சுருக்காங்க. வாட்டர் ஏடிஎம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஏன்னா 1 லிட்ரு வந்துட்டு 5 ரூபி ஆமாம். ஒரு 1 ரூபி அண்ட் 2 ரூபி போட்டால் 400 கொடுக்குறாங்களாம்மா. இங்கே காயின் போட்டுட்டு இங்கே தண்ணி பிடிச்சிக்கலாம். எட்டு மணிக்கு எல்லா இதுவும் அதான் எடுத்துட்டு பல்ஸ் போகிறோம். வேற எங்கேயோ வரோம். இது பைக்காரா பைனு தொட்டபெட்டா. பைன் ஃபாரஸ்ட் தொட்டபெட்டா. இந்த 3 எடுத்துக்கிட்டோம். இது இந்த இடம்பா. சரி பல்லு இருக்கவன் பார்க்க கூட வந்தீங்கிறான். ஒரு நாள் வீடியோ எடுக்கிறதுக்கு இருக்கிறதுனால நீங்கள் எல்லாம் ஜாலியாக வரீங்கப்பா. வீடியோகிராஃபர் நான் தான். இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்துட்டு இங்கே நிப்பாட்டியிருக்கோம். இது வந்துட்டு பிளேஸ் சூப்பராக இருக்குது. சும்மா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸில் நிப்பாட்டியிருக்கோம். நாங்கள் இந்த பிளேஸ் அப்படியே காட்டுறேன். தெரியுதா? பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு. பிளேஸ் நல்லா இருக்குது. இந்த பைன் ஃபாரஸ்ட் போகிற வழி இல்லைன்னு போட்டிருக்கோம். பட் இங்கே பிளேஸ் சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா அங்கே அந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு கரெக்டாக சேம் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே நின்னோமோ அதே இடத்துல வந்துட்டு காஃபி குடிக்கிறதுக்காக எல்லோரும் போயிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இங்கே காரில் இருக்கேன். யார்? நானும் ஃப்ளஃபி. நாங்கள் 2 பேரும் வந்து இப்போ காரில் இருக்கோம். எல்லோரும் அவங்க காஃபி குடிக்க போயிருக்காங்க. வெயில் அடிக்குது பட் கூலிங்காகவும் இருக்குது. இதோ அங்கே தான் எல்லோரும் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. நான் மட்டும் காரில் அப்படியே உட்காந்துருக்கேன். எல்லாருமே வந்துடாதடா இப்பதாடா கட்டில